கிரிக்கெட் ஒரு அலசல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது என்ன யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ரோ நீங்கள் டுவைன் ப்ராவோட வாழ்க்கை வரலாறு லைஃப் ஹிஸ்ட்ரி போடுங்க ப்ரோன்னு சொன்னார். அதனால இன்றைக்கி நம்ம டுவைன் ப்ராவோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். அவர் எப்படின்னா அவர் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குதுனால நிறையா கொஞ்சம் நேரம் இழுத்து, அதனால் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து யாருடைய எந்த வீரருக்கு லைஃப் ஹிஸ்ட்ரி போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு போட்டுடலாம். டுவைன் ப்ராவோ இவரோட பிறப்பு வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி 1983 வருஷம் டொபாக்கோவில் பிறந்திருக்காருங்க. டொபாக்கோ மாநகரத்தில் சாண்டா குரூப்ஸ் என்ற ஊரில் பிறந்திருக்காருங்க. இவர் வந்து பிரைன் லாரா இருக்கார்ல, கிரிக்கெட் ஜாம்பான் பிரைன் லாரா வளர்ந்த அதே ஊரை சேர்ந்தவங்க. இவர் ஆரம்பத்தில் கிரிக்கெட் எப்படின்னா, சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிருக்காரு. 2002 தீர்கான் மற்றும் டொபாக்கோ அணிக்காக அறிமுகமானாங்க. இவர் வந்து 2002 தான் அறிமுகமாயிருக்காரு. நீங்களே பாருங்கள், 2002. சர்வதேச அறிமுகம் வந்து 2004 இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அறிமுகமாயிருக்காருங்க. இவர் வந்து ஒரு நாள் போட்டி அறிமுகமானது 2004 இங்கிலாந்துக்கு எதிராக அறிமுகமாயிருக்காரு. பரிணாம வளர்ச்சினா, இவர் வந்து வலது கை மட்டையாளராகவும் வலது கையில் மித வேகமாக போடுவாருங்க. ஸ்லோ பவுலரு. இவர் வந்து ஆல்ரவுண்டராக சொல்லித்திருக்காருங்க. ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்லோ ஆல்ரவுண்டரு. இவர் வந்து டெஸ்ட்டு மட்டும் ஒரு நாள் எப்போ ஓய்வு அறிவித்தார்னா, 2015 டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இருந்தும் 2014 ஒரு நாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றாருங்க. 2021 T20 உலகக்கோப்பையில் T20 உலகக்கோப்பை முடிஞ்சதுலேருந்து சர்வதேச கிரிக்கெட்டில் முழுமையாக ஓய்வு பெற்றாங்க. T20 கிரிக்கெட்டில் T20 வரலாற்றில் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், மிக ஒருவராக கருதப்படுகிறார். இவர் குறிப்பாக கடைசி ஓவர், டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைப்பாங்க. ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 2011 2022 வரைக்கும் சிஎஸ்கே அணியின் மிக முக்கிய வீரராக இருந்திருக்காருங்க. இவர் வந்து அதே அணியின் பந்து வீச்சு பயிற்சியாளராக இப்போ பொறுப்பேற்றிருக்காங்க. 2025 கொல்கட்டா அணியோட மென்டராகவும் இவர் வந்து இப்போ சேர்ந்திருக்காருங்க. இவர் வந்து எப்படின்னா, கிரிக்கெட் மட்டுமல்லாது இவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார், ஆல்பம் கலைஞராகவும் இருந்திருக்காருங்க. இவர் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, டுவைன் ப்ராவோ சகோதரர் வந்து டேரன் ப்ராவோ. இவர் வந்து சர்வதேச கிரிக்கெட் வீரர். இவர் தனது டொபாக்கோ வீரர்களை ரொம்ப நேசிப்பாருங்க. 2024 அனைத்து கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றிருக்காருங்க. இப்போ வந்து பயிற்சியாளராக மற்றும் ஆலோசகராக புதிய பயணத்தை துவங்கியிருக்காரு. இவர் சாதனைகள் பார்த்தீங்கன்னா, T20 போட்டிகளில் 600க்கும் மேற்பட்ட விக்கெட்டை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளரும், 2012 மற்றும் 2016 T20 உலகக்கோப்பை வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணியில் முக்கிய பங்காற்றியிருக்காரு. இசை எப்படின்னா, கிரிக்கெட் மட்டுமல்லாது சாம்பியன் இந்த ஆல்பம் கலைஞரும் இருந்திருக்காரு. இவர் என்ன சொல்கிறதுனா, இவர் வந்து ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸாக உயிரை கொடுத்து விளையாண்டுருக்காருன்னு சொல்லலாம். இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சிஎஸ்கேக்காகவே வாழ்ந்தாருங்க. இவர் அந்த மாதிரி பவுலராக வந்திருக்காரு. ஒரு மேட்ச்சில் 2018 மும்பை இந்தியன்ஸுக்காராக 27 பால் 66 அடிக்கணும். மேட்ச் முடிஞ்சு என்ற நிலைமையில் இருந்தப்போ வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாருங்க. இவர் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாங்க வளர்ந்து வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு ஆல்ரவுண்டராக மாதிரி, ஸ்லோ பவுலிங் ஆல்ரவுண்டராக மாதிரி ஒரு உலகத்தை அலற விட்டுருக்காருங்க. ப்ராவானா பயப்படுவாங்க. 600 விக்கெட்டுக்கு மேலே எடுத்த முதல் வீரர் இவர் தான். டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் இவர் தாங்க. அடுத்து எந்த வீரருக்கு போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.